வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனிய விமானப்படை இயக்கும் F-16 மற்றும் மிராஜ் 2000 விமானங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு HTT-40 பயிற்சி விமானங்கள் எளிதாக செய்ய முடியும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதே நேரத்தில் நாம் குறிப்பிடும் விஷயம் இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா எதிர்நோக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்று. அது என்ன? பாகிஸ்தான் அனுப்பும் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் ஆளற்ற விமானங்களை வானில் வைத்து சுட்டு வீழ்த்துதல். உக்ரைனில் நடக்கும் போர் ரஷ்யாவின் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் OWA-க்களை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டு விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களின் தேவைகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இவற்றை ஆளற்ற விமான எதிர்ப்பு பறக்கும் தளங்கள் என்று அழைக்கிறார்கள். இதற்கு எளிமையான விளக்கம், அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல் ஆளற்ற விமானங்களை விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களில் இருந்து சுட்டு வீழ்த்தும் ஒரு ஆளற்ற விமான எதிர்ப்பு தளம். தற்போது நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தான் என இரு தரப்பினரும் ஏராளமான எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்தியதை கவனித்திருப்பீர்கள். அந்த தாக்குதல் முறை ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகிறது. இந்த ஆளற்ற விமானங்களை எப்படி சுட்டு வீழ்த்துவது? இந்தியாவும் அத்தகைய விமானிகளால் இயக்கப்படும் விமானங்களை கொண்டு ஒரு ஆளற்ற விமான எதிர்ப்பு பறக்கும் தளங்களை உருவாக்க வேண்டுமா அல்லது எங்கிருந்தாவது வாங்க வேண்டுமா? உக்ரைன் ரஷ்யா போரிலும் இந்தியா பாகிஸ்தான் போரிலும் ஈடுபடுத்தப்படும் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் OWA என்பது என்ன? OWA ஆளற்ற விமானங்களை பொதுவாக ரேடார் கண்டறிதலை தவிர்க்கவும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்கவும் குறைந்த உயரத்தில் பறக்கின்றன. அவற்றின் வேகமும் மிக குறைவு. பெரும்பாலும் அவை மறுபயன்பாடு பயன்படுத்தப்படாத இலகுரக வர்த்தக விமானங்கள். அவற்றின் குறைந்த வேகம், வரையறுக்கப்பட்ட சூழ்ச்சி திறன் மற்றும் குறுகிய ஏர்ஃப்ரேம் மற்றும் என்ஜின் ஆயுட்காலம் காரணமாக அவை உற்பத்தி செய்வதற்கு ஒப்பீட்டளவில் மலிவானவை. இவை பரவலாக கிடைக்கும் இணையத்திலேயே வாங்கலாம். அதன் பின் அவற்றில் குறிப்பிட்ட அளவு வெடிப்பொருட்களை வைத்தால் ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் OWA தயார். இவற்றை ஒரு வழி தாக்குதல் ஆளற்ற விமானங்கள் என்று அழைக்க காரணம், இவை போகும் ஆனால் திரும்பி வராது, இலக்கில் மோதி வெடித்துவிடும். குறைந்த விலை கூறுகளை பயன்படுத்த அனுமதிக்கும் காரணிகள் காரணமாக அவை போர்களில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அவற்றின் மிதமான செயல்திறன் இருந்த போதிலும் OWA ஆளற்ற விமானங்கள் ஆபத்தானவை. அவை எதிரி பிரதேசத்தில் ஆழத்தில் சில நேரங்களில் 1000 கிலோமீட்டருக்கு மேல் பறந்து சென்று தாக்கக்கூடியவை. அத்துடன் கணிசமான வெடிக்கும் சுமைகளை சுமந்து செல்லக்கூடியவை. அவற்றின் நீடிக்கப்பட்ட வரம்பு பெரிய அளவிலான பகுதிகளை தாக்குதலுக்கு ஆளாக்குகிறது. சாத்தியமான இலக்குகளின் எண்ணிக்கை பாயிண்ட் டிஃபென்ஸ் அல்லது குறுகிய தூர வான் பாதுகாப்பு AD அமைப்புகளால் பாதுகாக்க முடியும்.